ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, விஜய் என்ன சொல்ல போறார் அப்படின்னு. அவங்க கரூருக்கு முன்பு என்ன நிலைப்பாடோ அதுதான், முதல்வர் வேட்பாளர் தான், அதுல எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு. இதற்கு திரு பழனிசாமி அவர்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்ற இடத்தில் அவர் தான் என்ன நம்பிக்கை விதைச்சவர்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அது தானாக நடக்கும் அப்படின்னா. எப்படி ரெண்டு பேரோட கணக்கு என்ன இதுல? இல்லை, அதாவது விஜய் பொதுக்குழுவில் அவர் நினச்சிருந்தாருன்னா நம்ம எதுவும் தெளிவுபடுத்த வேண்டாம், அப்படியே இந்த விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்கட்டும், எல்லோரும் அவங்கவுங்க யூகத்தில் என்னென்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டோம், அதிமுக ஒரு பக்கம் அழைப்பு கொடுத்துட்டே இருக்கட்டும், பலவிதமான யூகங்கள் வந்துகிட்டே இருக்கட்டும், தினகரன் ஒரு பக்கம் விஜய் தலைமையில் கூட்டணினா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அந்த பேச்சுக்களை அப்படியே கூட விட்டுருக்கலாம். அந்த இடத்துல பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை போட்டு அதுக்கு ஒரு தீர்மானமே போட்டு ஒரு முடிவு கட்டார் அப்படின்னா அவர் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காருன்னு அர்த்தம். அதாவது கடந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாத காலமாக அதிமுகலேருந்து விடப்பட்ட பல்வேறு அழைப்புகள் இருக்குல்ல, உங்கள் கட்சியை அழிச்சிருவாங்க திமுகன்ற அளவுக்கு அதிமுகலேருந்து சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு கூட இல்லை நாங்கள் விஜய் தலைமையில் தான், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி, அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சரி தீர்மானத்தில் போட்டுட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தான்னா விஜயே பேசும்போது என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றது மூலமாக இப்போதும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டி யாருக்கும் கேட்குறாரு. அவங்க திருப்பி திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்டில் வரும்போது திமுக தாவேக்கா போட்டின்னு அவர் சொல்லும்போது, இதுவரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பைப்போலார் பாலிடிக்ஸில் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற மாதிரி அவர் கண்டுக்கலையோன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது ஏற்கனவே சொல்லின்ற ஒரு விஷயம் தான். அவர் இருந்தாலும் அதிமுக அவர் கணக்கிலே எடுத்துக்கலையா அப்படின்ற மாதிரி என்ன காரணம் இல்லை, அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க போல் இருக்கு. தங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தால் அது யார் சேருவாங்க, தேமுதிக சேருமா, தினகரன் சேருவாரா, ஓபிஎஸ் சேருவாரா, சசிகலா சேருவாரா, செங்கோட்டையன் சேருவாரா, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வேறு யாராவது புதிய தமிழன் சேருமா, தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சால் அது திமுகவுக்கு போட்டியாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக பலவீனமாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பலவீனமாக இருக்கிறதுனால தான் தாவேக்காவுக்கு அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அதிமுக பண்ண பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப தப்பு. என்ன வெளிப்படையாக தாவேக்காவுக்கு வெளிப்படையாக அழைப்பு விட்டது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்க பலவீனமாக இருக்கவே தான் அழைப்பு விட்டுருக்காங்க. நம்ம எதுக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டை நம்ம சொல்லிடணும், அவங்க பலவீனமாக இருக்காங்க நம்மளை கூப்பிடுறாங்க, அதனால் நம்ம எதுக்கு அந்த யூகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும், நம்ம இந்த இடத்துல தெளிவாக நம்ம தனியாக தான் போகிறோன்றதை தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லிட்டா அவங்களுக்கு என்னென்னா திமுக தாவேகா பிடிக்காத ஒரு குரூப் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அந்த ஓட்டை வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அந்த திமுக தாவேகா வேண்டாம்ப்பா, ரெண்டுமே வேண்டாம், ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு, திமுக அதிமுக ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு, அந்த அப்படி ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல. திரு பழனிசாமி அவர் ரொம்ப நுணுக்கமாக அவர் தலைமையிலேயே கூட்டணியெல்லாம் கையாண்டு ரொம்ப கராரெல்லாம் இடங்களை கொடுத்தவர். அவரே வெளிப்படையா பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னப்ப பெரும்பாலான பத்திரிகையாளர் சொன்னது அப்படிலாம் ஒரு வார்த்தையை விட்டுற மாட்டாரு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த தன்னம்பிக்கையில தான் தைரியத்துல தான் சொல்றாங்க அப்படின்னு. அது ஏதாவது நடந்து ஒரு குழப்பம் நடந்திருக்கா, இதை எப்படி புரிஞ்சுக்கல? அதாவது ஏற்கனவே பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அப்பவே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அவங்களுடைய கண்டிஷன்ஸு, தாவேக்காவுடைய கண்டிஷன்ஸை இவங்க ஏற்றுக்கல. அந்த சமயத்தில் ஏற்றுக்காத கொஞ்சம் வித்ட்ரா பண்ண போது தான் பாஜகவோட கூட்டணி வந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது ஒரு தனி ஸ்டோரியாக. அது ஏன் அவ்வளோ அவசரமாக போய் ஒரு கூட்டணி போட்டார்ன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ கூட்டணி போட்டார், அதோட யாருமே அவங்க கூட சேரலை, பாஜக அதிமுக கூட்டணியில் யாருமே போய் சேரலைன்றதான் முக்கியமான விஷயம். ஸோ யாருமே போய் அப்போ விஜய் கூட்டணி கிடைச்சாரு, விஜய் கூட்டணிலையும் யாரும் போய் சேரலை, விஜய் கூட்டணிக்கு யாரும் போகல. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, தன்னம்பிக்கையா என் தலைமையில் தான் போட்டின்னு இருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 53 வருஷ கட்சி என்ன பண்ணிட்டு தாவேக்காவுக்கு அழைப்பு விடுது, ஆகா கூட்டணிக்கு ஆச்சா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, எங்கள் கூட வந்துடுங்க, நாங்கள் தான் அனுபவமிக்க தலைவர்கள், நாங்கள் தான் வாத்தியார்கள், உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறோம், வாங்க பயிற்சி எடுங்க வாங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை திமுக அழிச்சிடணும் போன்ற விஷயங்கள்லாம். பட் விஜய் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே தெரியல, என்ன பயமுறுத்தலுக்கும் அது கண்டுக்கிற மாதிரி தெரியல, நாங்கள் தனியாக தான் போவோன்றதுல தெளிவாக இருக்காரு. பழனிசாமி அவர்கள் பேசுறதை பார்த்தா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மாவட்ட செயலாளர்கள்ட்ட அப்படி சொல்கிறாங்கன்னா கூட்டணி குறித்தெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், நம்ம அமைப்போம், அது எல்லாம் தானா நடக்கும்னா அது என்ன ஏதாவது அர்த்தம் இருக்கு? தானாலாம் கனி மடியில் விழாது சார். சில போது தடியால் அடித்தாலும் கனியே பழுக்கும், கல் போட்டு பழுக்க வைக்கிற பழங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த 2014 ஐ திங்க் 16
தானா வந்து மடியில விழுந்தானே கலைஞர் எதிர்பார்த்தாரு விஜயகாந்த். கிட்டத்தட்ட என்னாச்சு? கொண்டு வந்துட்டாங்க, அப்படி கடைசி நேரத்துல தவறி போய் பழம் தவறி போயிடுது. பழம் நழுவி பால்ல விழல, தரையில விழுந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ பாயிண்ட் என்னன்னா இல்ல வந்து இதுல தானா நடக்கும்னா ஒருவேளை பீகார் எலெக்ஷனுக்கெல்லாம் பிறகு பாஜக இங்க ஆர்வம் செலுத்துறப்ப அப்படி ஏதாவது நடக்கும்ன்ற பொருள் இருக்கா? இல்ல பாஜக வந்து அதோட மேலாண்மை அல்லது அதோடைய யுக்திகள் இல்லை அதோட தேர்தல் தந்திரங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகார் தேர்தலுக்கு அப்புறம் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனால் அந்த விஷயத்துக்கு வந்து விஜய் அடிபணிய மாட்டாருன்றது தான் நடக்கிறதுலேன்னு தெரியுது ஆக்சுவலாக. சிபிஐ என்கொயரி, இந்த கரூர் விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய பயமுறுத்துற விஷயங்கள்லாம் கிடையாது சார். ஆக்சுவலாக அதை பொருட்டாவே அவரை ஒன்றும் பயமுறுத்துற மாதிரி, ஏன்னா இது வந்து ஏதோ ஊழல் வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, இது வேற மாதிரி விஷயங்கள். நீங்கள் இதில் போய் அவர் மேலாம் கை வச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஒருவேளை அவர் எதிர்பார்க்குற மாதிரியான சிபிஐ விசாரணை இல்லாமல் போகலாமே தவிர அதை ஒன்று அவரை பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ அவர் முதல்வர் அதில் உறுதியாக தான் இருப்பார். அதில் உறுதியாக இருக்கார். இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதிமுக தான் தவறு பண்ணிட்டாங்க. இவங்க வந்து அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, அதிமுக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. தாவேக்கா நம்ம அணிக்கு வந்துடும், நமக்கு வெற்றி நிச்சயம், நம்ம வந்துட்டா வெற்றி நிச்சயம் நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. அது பாஜகவோட இருக்காங்களோ இல்லையோ அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. அந்த இப்போ வந்து காத்தரங்கின பலூன் மாதிரி ஆயிடுது ஆக்சுவலா. இப்போ என்னன்னா மன ரீதியாக அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா பேசலாம். அதுதான் எப்படி எலெக்ஷனுக்கு நெருங்கும் போது இதில் ஏதாவது மாற்றம் வருமானா நிச்சயமா அரசியலில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணணும்.